வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ நியூ மெம்பராக ஜாயின் பண்ணுறாங்கன்னா, ஜாயின் பண்ணி விட்ட நபர் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த குரூப்பில் கண்டினியூவாக 4 டேஸ் அவங்க செஞ்ச டாஸ்க், உங்கள் டீம் செஞ்ச டாஸ்கோட யூஆர்எல் லிங்க்கை ஷேர் பண்ணியிருக்கணும். அந்த லிங்க்கை நீங்கள் வெரிஃபை பண்ணி, நீங்கள் அது சரியா இல்லையான்னு செக் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த 4 டேஸ் கண்டினியூவாக நீங்கள் கைட் பண்ணலைன்னா உங்களுடைய அமௌண்ட் டிடெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளைனருக்கு முதல்ல முக்கியமான விஷயம் டீமை கைட் பண்ணுறது, அவங்கள ஒரு ஃப்ளோவில் கொண்டு போகிறது, அவங்கள சரியான முறையில் பின்பற்றுறது. இதற்கு முக்கியமான இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பின்பற்றுறீங்களான்னு கமெண்டர்ஸ் இல்லைனா அஃபிஷியலாக எஸ்பியோட சங்கர் சார், எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சாரோட டெலிகிராம் ஐடியை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கணும். கமெண்டர்ஸோட ஐடியை எப்படி ஆட் பண்ணலாம், இல்லைனா எஸ்பிஓ ட்ரெயினர் சங்கர் சாரை நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் உங்களுடைய குரூப்பில், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் அதுக்கு நீங்கள் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கணும். அந்த குரூப் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் டீம் மெம்பரை என்ன கண்டிஷனோடு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இதில் 3 டாட் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். நியூ குரூப் இருக்கும், டச் பண்ணுங்கள். கீழே இந்த மாதிரி ஆரோ மார்க் இருக்குன்னு டச் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு உங்கள் நேம், செகண்ட் உங்கள் ஸ்டாஃப் ஐடி, தேர்ட் உங்களுடைய ஊரோட பின் நம்பர். இந்த போஸ்ட் ஆஃபீஸோட 6 டிஜிட் பின் நம்பர் இருக்கும், அந்த பின் நம்பர் கொடுத்துருங்க. ஓகே, இதுதான் நீங்கள் குரூப் க்ரியேட் பண்ணுறதோடைய கண்டிஷன். இப்போ ரைட் கொடுத்தீங்கன்னா குரூப் க்ரியேட் ஆகிரும். இப்போ அடுத்தது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, மேலே உங்களுக்கு இப்போ என்னுடைய நேம் கிளின்டன் எஸ்பிவிடி பின் இருக்குது, அதுக்கு மேலே டச் பண்ணுறேன். ஒரு பென்சில் மார்க் இருக்கும், இதையும் டச் பண்ணுறேன். கீழே இன்வைட் லிங்க்னு இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். க்ரியேட் நியூ லிங்க் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். மேலே ரெக்வெஸ்ட் அட்மின் அப்படின்னு இருக்கும், ஸோ இதை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணிவிட்டு மேலே இதை க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, இல்லை மேலேயோ இல்லை கீழேயோ ப்ளூ கலரில் இருக்கா, இதை க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் இனிமேல் உங்கள் டீமுக்கு ஷேர் பண்ணுறதோட லிங்க் எதுவாக இருக்குன்னா இதுவாக தான் இருக்கணும். ஓகே, ஏன் எப்படி நான் க்ரியேட் பண்ண சொன்னேன்னா, நார்மலாக நீங்கள் இந்த லிங்க்கை ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுவீங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ண நபர் வேறு யாருக்காவதோ இல்லை வேறு எந்த குரூப்பில் ஷேர் பண்ணாலும் உங்களுடைய டீம் இல்லாமல் வேறு மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணும்போது உங்களுடைய பெர்மிஷனோட தான் அவங்க ஜாயின் பண்ண முடியும், அவங்களால ரெக்வெஸ்ட் தான் கொடுக்க முடியும். ஸோ இந்த லிங்க்கை எப்படி காப்பி பண்ணுறது, இந்த லிங்க்கை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், காப்பி லிங்க் அப்படின்னு வருதா. ஸோ இந்த காப்பி லிங்க் எடுத்து இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் சங்கர் சாரை ஜாயின் பண்ணுறீங்களா இல்லை கமெண்டர்ஸை ஜாயின் பண்ணிடுறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. எது ஓகேவாக இருக்குதுன்னு என்ன கேட்டால், ஸோ சங்கர் சாரோட ஐடியை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அவங்க உங்களை ஃபாலோ தான் பண்ண முடியும். ஸோ உங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா உங்கள் குரூப்புக்குள்ளேயே போகுதுன்னா அதை நீங்கள் ஈஸியாக கமெண்டர்ஸ் கிட்ட கைடன்ஸ் கேட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதுக்கு லைவ் சேட் இருக்குது. ஸோ இருந்தாலும் கமெண்டர்ஸோட கம்யூனிகேஷன் எப்போவுமே இருக்கும். ஓகேவா, சங்கர் சாரோட ஐடிஸ் நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு தான் இருக்கும். ஸோ பெட்டர் கமெண்டர்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த கமெண்டர் பிடிக்குதோ அந்த கமெண்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய கமெண்டர் உங்களுடைய டீமில் உங்களுக்கு கமெண்டர் இருக்கிறாங்க, என்னுடைய டீமோட லைனப்பில் இந்த கமெண்டர் தானா, ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்கக்கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணலாமான்னு கேளுங்க. ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ண தான் சொல்லுவாங்க, அவங்கள நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு எந்த கமெண்டர்னே தெரியாது, இல்லை எனக்கு கமெண்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேரடியாக மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும், இந்த சர்ச் ஆப்ஷன் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு கீழே இந்த நம்பர் இருக்கும், இந்த நம்பரை டச் பண்ணுங்கள். அடுத்தது இந்த ஒரு அண்டர்ஸ்கோர் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிவிட்டு கேபிட்டல் லெட்டரில் சிஎம்டி இப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எல்லா கமெண்டர்ஸ் வருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த கமெண்டர்ஸில் உங்களுக்கு எது ஓகேவாக இருக்கோ அவங்களுடைய சேட்டுக்குள்ளே போகலாம். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சேட்டுக்குள்ளே போகிறேன், சேட்டுக்குள்ளே போயிட்டு இதான் ஒரு கமெண்டரோட சேட்டு. ஸோ நான் அவங்களுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணதும் அவங்க இந்த லிங்க்கை பார்த்து அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான், இல்லை நான் சங்கர் சாருக்கு தான் பண்ணணும் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் சர்ச்சுக்குள்ளே வாங்க, @SBO ஆஃபீஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா
இதெல்லாம் யூசர் நேம். ஸோ சர்ச் பண்ணும்போது சங்கர் சாரோட சேட் வரும். ஸோ அந்த சேட்டுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் அவங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணலாம். ஓகே, இந்த லிங்க்கை பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லிங்க்கை டச் பண்ணி ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது இது என்னுடைய இன்னொரு குரூப். அந்த ரெக்வஸ்ட்டில் மேலே பாருங்கள் 6 ஜாயின்ட் ரெக்வஸ்ட்னு இருக்கும். அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் யாரை அப்ரூவ் பண்ணணுமோ அப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஆட் குரூப்புன்னு கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகிடுவாங்க உங்கள் குரூப்புக்குள்ளே. இப்போது என்னைய ஒரு குரூப்புக்குள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த குரூப்போட மெம்பர்ஸ் யாருமே அவங்களுடைய ஸ்டாஃப் ஐடி மென்ஷன் பண்ணல. இப்போ நான் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அவங்க எல்லாருமே ஸ்டாஃப் ஐடி அவங்க நேம் பக்கத்தில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் டீம் மெம்பரை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களுடைய டெலிகிராம் நேம் பக்கத்தில் நேம் ஆட் பண்ண சொல்லுங்கள். அது எப்படின்னா 3 டாட் டச் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் உங்களுடைய டிபி இருக்கும், அதை டச் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள், மேலே சைடில் 3 டாட் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். எடிட் இன்ஃபோ இருக்கும், இதில் டச் பண்ணிவிட்டு இதில் தான் உங்கள் நேம் வரும். ஸோ உங்கள் நேம், உங்கள் ஸ்டாஃப் ஐடி கொடுத்து இதில் டிக் ஆப்ஷன் வரும். ஓகே, ஸோ இதில் டிக் ஆப்ஷன் வரும். அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் நேம் ஷோ ஆகிரும். ஸோ உங்களுடைய அப்ளைனர்கிட்ட என்னோடய நேம் ஷோ ஆகிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஷோ ஆகாது. ஓகே, ரீசன் அவங்க நேம், உங்களுடைய நேமை அவங்க சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்க நேமில் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து பார்த்தாலே உங்களுடைய நேம் என்ன மாதிரி இருக்கோ அதுதான் மற்ற எல்லா நபர்களுக்குமே தெரியும். ஓகே, ஸோ இதை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு